சினிமா இல்லைன்னா மூவி இண்டஸ்ட்ரி இது ஒரு மாய உலகம்னு சொல்லலாம். இந்த உலகத்துக்குள்ளே போகிறதுக்காக நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ இல்லை, மூவி ஆரம்பித்த காலகட்டத்திலேருந்தே வந்து நான் எப்படியாவது ஒரு பெரிய ஸ்டார் ஆகணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து போராடுறாங்க. டேலண்ட் இருக்கிறவங்களும் டேலண்ட் இல்லாதவங்களும் வந்து போராடுவாங்க, நான் எப்படியாவது மூவி இண்டஸ்ட்ரிக்குள்ளே ஏறணும்னு சொல்லிட்டு. ஆனால் இதில் வந்து ரொம்ப கம்மி பேர் தான் வந்து சக்ஸஸ் ஆகுவாங்க. சில பேர் வந்து என்னால் இந்த ஸ்ட்ரகிள்லாம் தாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு பாதியிலே விட்டுட்டு போயிடுவாங்க. இந்த மூவி இண்டஸ்ட்ரி வந்து பார்க்குறதுக்கு தான் வந்து ரொம்ப கலகலன்னு இருக்கும், ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் அதுக்குள்ளே இறங்கி போனால் தான் தெரியும் எவ்வளோ ஆழமானதுன்னு சொல்லிட்டு. மலையாள மூவி இண்டஸ்ட்ரியில் சில விஷயங்கள்லாம் வந்து நடந்துகிட்ருக்கு. நிறைய பேர் வந்து இதுக்கு வந்து கம்ப்ளைண்ட்டும் சொல்லியிருக்காங்க. இந்த கம்ப்ளைண்ட்லாம் வந்து இப்போ கோர்ட்டில் தான் இருக்குது. என்ன கம்ப்ளைண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூவி இண்டஸ்ட்ரியில் வந்து சேஃப்டி இல்லை, டேலண்ட் இருந்தாலும் வந்து என்னை இங்கே வந்து சான்ஸ் கொடுக்கல, தப்பான வழிக்கு என்னை யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய லேடிஸ் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயம் இன்றைக்கி நேற்று நடக்கிறது இல்லை. மூவி ஆரம்பித்த காலகட்டத்திலேருந்து இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் யாருமே வந்து தைரியமாக சொல்கிறதுக்கு வந்து வரல. இப்போ ரீசெண்டாக கேரளாவில் சில முன்னாள் ஆக்ட்ரஸ்லாம் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. கேரளாவில் மலையாளம் மூவி இண்டஸ்ட்ரிக்கே வந்து ஒரு உமன் அசோசியேஷன் இருக்குது, WCCன்னு சொல்லிட்டு. அந்த WCCக்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. எனக்கு வந்து இந்த மாதிரி சான்ஸ் கிடைக்கணுன்னா இந்த மாதிரி நிறைய நான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும், நிறைய பேர் வந்து என்னை கூப்பிடுவாங்க, நான் அவங்க கூட போனால் தான் வந்து எனக்கு வந்து சான்ஸ் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து மூவி இண்டஸ்ட்ரியில் மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் இருக்குது. இப்போ நீங்கள் பல ஃபீல்டு பார்த்தாலும் தெரியும் அங்கே என்னெல்லாம் வந்து பிரச்சனைகள் வருதுன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லை, எத்தனை பேர் இது வெளியே ஓப்பனாக சொல்கிறாங்க. அப்படி சொன்னாலே வந்து இந்த சொசைட்டி சொல்கிறவங்கள தான் வந்து தப்பு சொல்லும். நீ தப்பான ரூட்டில் போனால் அதனால தான் உனக்கு இந்த மாதிரி நடக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த பிரச்சனை மலையாளம் மூவிஸில் மட்டும்தான் இருக்கா? அப்படிலாம் இல்லை. மூவிஸ்னாலே வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய இருக்குது எல்லா இடத்துலையும். இந்த WCCக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்த ஆக்ட்ரஸ்லாம் வந்து 90s இருந்த ஆக்ட்ரஸ். நாங்கள் எங்களோட கரியரோட பீக் டைமில் நான் இந்த இண்டஸ்ட்ரி விட்டு போயிட்டேன், இந்த தொல்லை தாங்க முடியால தான் நான் போயிட்டேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இப்போ முன்னுக்கு வந்து சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 250 பேஜுக்கு மேலே இருக்கிற ஒரு பெரிய ரிப்போர்ட்டே வந்து கோர்ட்டில் வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த கேஸ் வந்து கோர்ட்டில் தான் இருக்குது. இது யார் மேலே கம்ப்ளைண்ட் இல்லைன்னா யார் மேலே வந்து ஆக்ஷன் எடுக்கணும் அந்த மாதிரி இல்லாமல் ஜென்ரலாக ஃபிலிம் ஃபீல்ட்னாலே வந்து லேடிஸ்க்கு வந்து சேஃபான சிச்சுவேஷன் இல்லை. ஒரு படம் நடிக்கிறதுக்கு வந்தாலே வந்து எங்களை வந்து யூஸ் பண்ணுற மாதிரி தான் வந்து பார்க்குறாங்க. இதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம தமிழில் கூட இப்போ ரீசெண்டாக வந்து பிக் பாஸில் விசித்ரா மேடம் இருந்தாங்க. அவங்க சொல்லியிருந்தாங்க இல்லையா, எனக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்ததுன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி சனம் ஷெட்டி இப்போ ஓப்பனாக சொல்கிறாங்க, ஆமாம் மூவி இண்டஸ்ட்ரியில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலைன்னா நம்மளுக்கு வாய்ப்பு கிடைக்காது. நிறைய டேலண்டான ஆக்ட்ரஸ் வந்து வீட்டில் இருக்காங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ரெடியாக இல்லை, அதனால் நான் வீட்டில் இருக்கிறேன். அதே மாதிரி பார்வதி ரீசெண்டாக தங்காளன் மூவியில் வந்து ஹீரோயினாக இருந்த பார்வதி சொல்கிறாங்க, நான் வந்து நிறைய மூவி நடிச்சிருக்கேன், நிறைய மூவி வந்து ஹிட் ஆகிருக்கு, இருந்தாலும் வந்து எனக்கு வந்து சான்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கம்மி தான். இந்த மூவி இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க கேட்குற மாதிரி நம்ம நடந்துட்டால் நம்மளுக்கு நிறைய சான்ஸ் கிடைக்கும். லேடிஸ் வந்து இப்போ எல்லா ஃபீல்டுலேயும் இருக்காங்க. முன்னாடிலாம் வந்து உன்னால் இந்த வேலை பண்ண முடியாது, அந்த மாதிரிலாம் ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தது. ஆனால் இப்போ அப்படி இல்லை. ஆண்கள் செய்கிற எந்த வேலையாக இருந்தாலும் பெண்களாலையும் செய்ய முடியும்னு சொல்லிட்டு எல்லா துறைகளிலும் வந்து சாதனைகள் படிச்சுட்டு வந்தாலும் இந்த சமூகம் வந்து ஒரு பெண்ணை வந்து இன்னொரு கண்ணோடு தான் பார்க்குது. எதனால் ஒரு பெண்ணை மட்டும் இப்படி டார்கெட் பண்ணுறாங்கன்னு தெரியல. இப்போ ஒரு பெண் வந்து அவளோட ட்ரீமுக்கு பின்னாடி ஓடணும், நான் வந்து என்னோடய கனவில் என்ன இருக்கோ அதுதான் நான் வந்து செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு அதுக்கு பின்னாடி ஓடி உழைச்சாலும் அது மாதிரி சக்ஸஸ் ஆகி வந்தால் கூட இல்லை நீ அந்த மாதிரி தான் வந்தேன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சமூகத்தில் இந்த கேவலமான எண்ணங்கள் எப்போ தான் வந்து மாறப்போவும் தெரியல. நம்ம என்ன தான் வந்து பெரிய மாடர்ன் யுகத்தில் இருந்தாலும் பெரிய டெக்னாலஜிஸ்லாம் யூஸ் பண்ணாலும் பெண் ஒரு விஷயம் வந்தாலே வந்து பெண்ணை வந்து இன்னொரு கண்ணோடு தான் பார்க்குறாங்க. என்னோடய வீடியோவில் நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி இது வந்து உங்களுடைய பார்க்கும் கண்களோட பிரச்சனை.